அரிசி மாவு கொட்டிக்கலாம். நல்லா செஞ்சுக்கலாம். ஏதாவது இருந்தால் கூட இப்போ நம்ம இதை எடுத்து இவ்வளோ மாவு அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே இட்லிக்கு அரைச்சிட்டு வந்தது அரிசி, வெறும் அரிசி மாவு. இதை வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். தட்டோட சேர்த்துட்டு பியூர் அரிசி மாவு, ரேஷன் அரிசி கொஞ்சம், இட்லி அரிசி கொஞ்சம், இது கொஞ்சம் நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம். 3 கரண்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதோட நம்ம இப்போ பொட்டுக்கடலை பவுடர் இருக்கு இல்லையா, அரைச்சி வச்சது அதை போடுறோம். அப்புறம் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டுக்கடலை என்னென்ன போட்டிருக்கோம், கருவேப்பிலை, மிளகு, மிளகாய், அரை மிளகாய், இதை தூள் போடுறோம். அதுக்கப்புறம் சீரகம், சீரகம் வந்து கொஞ்சம் எள்ளு போடுறோம், போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த பருப்பு இருக்குல்ல, அது ஊற வச்ச கடலைப்பருப்பு, அது தேவையான அளவு மெயினாக உப்பு. இப்போ நம்ம இது பிசையலாம். இந்த மாதிரி நம்ம கடலைக்கொட்டையை உடச்சி போடலாம். பச்சை கடலை தான், வறுக்காத வேர்க்கடலை உடச்சிக்கிட்டு போட்டால் 2 2ஆக வரும். இல்லைன்னா முழுசாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி தொளி எடுத்துகிட்டு போடலாம், தொளியோடையும் போடலாம். உடச்சிக்கலாம். உடச்சி நம்ம போடலாம். கடலைக்கொட்டை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உடைக்கி நம்ம உடச்சி பிறகு ஃபைனலாக இந்த மாதிரி கருவேப்பிலையை அங்கங்கே பிச்சு போட்டுக்கிட்டு இப்போ பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெருங்காயத்தை நம்ம போடவே இல்லை, அதனால் கடைசியாக போடுறோம். எவ்வளோ வேலை போட்டுக்கலாம், நிறைய போட்டுக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பிசைகிறோம். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா பிணையணும். பிணைஞ்சிட்ட வாட்டி இப்போ பாருங்கள், சுட இங்கே இருக்க பார்த்திங்களா, எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆயில் சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த சூடு ஆயிலை மேலே ஊற்றி விட்டுருக்கேன். இது நம்ம பட்டர் போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கை பொறுக்க ஆனாமாட்டி நல்லா நம்ம பிசைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிக்கும். நம்ம கருவேப்பிலை என்ன பொடிச்சு போட்டிருந்தாலும், வரமிளகா, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் மிளகு வந்து ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகை 2 3 உடச்சி அப்படியே கையிலே தூள் பண்ணி இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் கட் பண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்தமாரி மேலே வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கடலைக்கொட்டை, கருவேப்பிலை எல்லாம் இருக்கும். இப்படி போட்டு நம்ம எல்லாம் பொரித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு பாருங்கள், கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கிறப்ப இதில் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை தெரியும். நல்லா பொரிக்கிறப்ப நல்லா கலர் தெரியும். கடலைக்கொட்டை போட்டிருக்கோம், ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், மிளகு தான் காரம், உப்பு தேவை, கரெக்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தட்டோட இது சின்ன சைஸ் தட்டோட போட்டு பார்க்கலாம்.
இப்படி வெந்துட்டுருக்கு தட்டோட டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருணும். நல்லா வேகட்டும். மொறுன்னு வரணும். ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வெந்து எடுத்துக்கணும். வெந்துச்சுன்னா எடுத்துடலாம். ஓரமாக அப்படி போடு. ஆனால் ரொம்ப மொத்தம் நீ தட்டினது எல்லாமே போடு சரியாக போயிடும். மெதுவாக வேக வைக்கலாம். போடுறப்பே எனக்கு தெரியுது அந்த மொத்தம். மெதுவாக வேக வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் எப்படி போடு. வெந்துட்டு வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வேகட்டும். மொறுப்பாகணும். அதுக்காக டைம் எடுத்து தான் வேகணும். ரத்தவடை சுட்டுட்டோம். இப்படி நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், நல்லா ஆறணும். அது வச்சுட்டு வீட்டில் டெய்லி சாப்பாட்டுக்கு 2 3 எடுத்து கடிச்சிக்கோங்க.